அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். தன்னை பத்தி தாழ்வு மனப்பான்மை கொண்ட ஒரு மனுஷன் கடவுளை வேண்டி தவம் இருந்தானா. அவன் முன்னாடி கடவுள் தோன்றுனாராம். அவன் கடவுள்கிட்ட என்னை ஏன் இப்படி படைச்சிங்க, என் வாழ்க்கையோட மதிப்பு தான் என்ன அப்படின்னு கேட்டானா. கடவுள் அவன்கிட்ட ஒரு சிகப்பு கல்லை கொடுத்து இதோட மதிப்பை அறிஞ்சிட்டு வா, ஆனா இதை விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். அவனும் அந்த கல்லை ஒரு ஆரஞ்சு பழ வியாபாரிகிட்ட காட்டினதுக்கு அந்த கல்லுக்கு பதில் நான் 1 டஜன் ஆரஞ்சு பழங்களை தரேன் அப்படின்னு சொன்னானா. அதையே ஒரு உருளைக்கிழங்கு வியாபாரிக்கிட்ட கேட்டதுக்கு 1 மூட்டை கிழங்கு தரேன் அப்படின்னு சொன்னானா. நகை கடையில் காட்டினதுக்கு 50,000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இவன் உடனே வேணாம் அப்படின்னு சொன்னதும் 1,00,000 பொற்காசுகள் தரேன் அப்படின்னு அந்த நகைக்கடை ஓனர் சொன்னாராம். அடுத்து இந்த கல்லை எடுத்துக்கிட்டு ஆபரண கற்கள் வியாபாரிக்கிட்ட காட்டி அதோட மதிப்பை கேட்டானா. அந்த கல்லை வாங்கி பலமுறை பரிசோதிச்சுட்டு இது அருமையான மாணிக்கக்கல், உங்களுக்கு எங்கே கிடச்சிது, ஒட்டுமொத்த உலகத்தையே விற்று கொடுத்தாலும் இந்த கல்லுக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம். குழப்பமான இவன் கடவுள்கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே சொன்னானா. அதுக்கு கடவுள், பாத்தியா, ஒரு கல்லுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதிப்பு கொடுக்குறாங்க, ஆனால் கடைசியாக அந்த கல்லோட உண்மையான மதிப்பை ஒருவர் தான் சரியாக சொன்னார். அதே போல தான் உன்னை ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி குறைச்சி மதிப்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்படவே கூடாது. உன்னுடைய உண்மையான மதிப்பை தெரிஞ்சவங்களை கூடிய சீக்கிரம் நீ கண்டுபிடிப்ப, மனம் தளராத அப்படின்னு சொல்லி கடவுள் மறைஞ்சாராம். கடவுளோட படைப்பில் ஒவ்வொருத்தவங்களும் அற்புதமானவர்கள் தான். தாழ்வு மனப்பான்மை கொள்ளவே கூடாது. நம்மளை பற்றி உயர்ந்த எண்ணம் நமக்கு முதல்ல வரணும். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விதத்தில் சிறப்பானவங்க தான். உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டும்தான், யாருமே இல்லை. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.